Hi friends, இன்னைக்கு UV's Best Creations சேனல்ல காரடையான் நோன்பு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நான் வந்து காரடையான் நோன்பு அடை ப்ரிப்பரேஷன், நோன்பு பூஜா ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் சத்யவான் சாவித்ரி கதை அது எல்லாமே வந்து ஒரு வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். சோ அது வந்து இது வரைக்கும் நீங்க பார்க்கலைன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க போய் பாருங்க. சோ இன்னைக்கு வந்து இந்த நோன்பு பத்தி நிறைய பேர் டவுட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. சோ அதெல்லாம் இன்னைக்கு கிளாரிஃபை பண்ணலான்னு இருக்கேன். அதெல்லாம் நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதெல்லாமே நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த நோன்பை பத்தி நம்ம சுருக்கமா வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது காரடையான் நோன்பு அப்படிங்கிறது மாசியும் பங்குனியும் கூடும் வேளையில செய்யறதுதான் காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்றோம். இதுக்கு வந்து காமாட்சி நோன்பு, கௌரி விரதம், சாவித்ரி விரதம் அப்படின்னு இன்னும் சில பெயர்களும் வந்து இருக்கு. சோ இந்த மாதிரியும் வந்து இந்த நோன்பை வந்து சொல்லுவாங்க. அதாவது பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான விரதங்கள்ல ஒண்ணு இந்த காரடையான் நோன்பு. சோ இந்த நோன்பு வந்து இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 15th March 2019 ஃப்ரைடே, அதாவது வெள்ளிக்கிழமை, அதாவது நாளைக்கு வந்து இந்த நோன்பு வந்து வருது. சோ அதிகாலை 3:30 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ள இந்த நோன்பு வந்து செய்யணும்னு சொல்லி டைம் வந்து சொல்லியிருக்காங்க. நோன்புக்கான நைவேத்தியம் வந்து உப்படையும் வெள்ளாடையும் பண்ணி நம்ம அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சரடு கட்டிக்கணும். சோ அதுதான் வந்து இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்றோம். அதாவது காட்டுல வந்து உயிர் பெற்ற அந்த சத்யவானோட சாவித்திரி வந்து சேர்ந்து அந்த காட்டிலேயே நோன்பை வந்து அனுஷ்டிச்சு அங்க வந்து கிடைச்ச பொருட்களை வச்சு, அதாவது காட்டுல கிடைத்த துவரை, பழங்கள் இதெல்லாம் வச்சு அவ வந்து அம்பாளுக்கு வந்து நைவேத்தியம் பண்றா. சோ அங்க இருக்கக்கூடிய மரப்பட்டைகள்ல இருந்து சிறு இழைய வந்து சரடா வந்து பண்ணி அந்த சரடை தான் வந்து சாவித்திரி வந்து கட்டிக்கிறான். சோ இந்த மாதிரிதான் வந்து கதையில வந்து சொல்லியிருக்காங்க. அந்த சத்யவான் சாவித்திரி கதையில வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது காட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அவ வந்து நோன்பு செஞ்சு தன்னுடைய கணவனை வந்து ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்கணும்னு சொல்லி அம்பாள் கிட்ட வேண்டிக்கிறான். சோ இந்த கதை வந்து ஃபுல்லா நான் வந்து லாஸ்ட் வீடியோல வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்க போய் பாருங்க. சோ இப்ப நம்ம இந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து ஒண்ணுன்னா பார்க்கலாம். சோ ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, நான் வந்து ஒர்க்கிங் உமன், என்னால வந்து ரொம்ப சீக்கிரம் அந்த மாதிரி அதிகாலையில எழுந்திருந்து இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து நான் வந்து இந்த வருஷம் வந்து புதுசா இந்த நோன்பு வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன், நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? சோ இது வந்து எப்படி விரதம் இருக்கணும், ரொம்ப எர்லியரா எழுந்திருந்து பண்ணணும்னு சொல்றீங்க, இது வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ அது மாதிரி ரொம்ப ஏர்லி மார்னிங் வந்து உங்களால எழுந்திருந்து பண்ண முடியாது, நான் வந்து ஒர்க்கிங் உமன் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து முத நாளே இந்த பதப்படுத்தின பச்சரிசி மாவு அதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் மடியா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாவை வந்து நீங்க வறுத்து கூட வச்சு ரெடி பண்ணிட்டுலாம். அதை வந்து மறுநாள் காத்தால நீங்க வெள்ளாடை உப்பாடை பண்றதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ இல்லைங்க என்னால இதுவும் முடியாது, இந்த மாதிரி வந்து முத நாளே ப்ரிப்பேர் பண்றது என்னால் முடியாது, எனக்கு வந்து அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க வந்து நம்ம ஷாப்ஸ்ல வந்து கிடைக்கிற அரிசி மாவை வாங்கி நீங்க வந்து யூஸ் பண்ணி இந்த வெள்ளாடை உப்பாடை இதெல்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து முடியாத பட்சத்துல தான் நம்ம வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆக்சுவலா வந்து நோன்பு அன்னைக்கு தான் இந்த பதப்படுத்தின அரிசி மாவு ப்ரிப்பேர் பண்ணணும். ரெண்டாவது இந்த காராமணியை வந்து வறுத்துட்டு ஊற வச்சுட்டு வேக வச்சு அதுவும் வந்து அன்னைக்குங்க தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாரும் வந்து நீங்களாம் கேட்கறதுனால நான் வந்து ஒர்க்கிங் உமனா இருக்கேன், என்னால காலையில எழுந்திருந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நான் வந்து அன்மேரிட், இந்த நோன்பு வந்து இந்த வருஷம் தான் நான் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன், இது வரைக்கும் இந்த நோன்பு வந்து நான் செஞ்ச வழக்கம் கிடையாது, அதனால செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தாராளமா செய்யலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்க வீட்டுல வந்து பெரியவங்க கிட்ட கேட்டுக்கோங்க, கேட்டுட்டு நீங்க வந்து தாராளமா இந்த நோன்பு வந்து செய்யலாம். ஸோ இந்த மாதிரி திருமணம் ஆகாத பெண்கள் வந்து இந்த நோன்பு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல கணவர்கள் வந்து அமைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தாராளமா நீங்க செய்யலாம். சோ இன்னொருத்தவங்க வந்து இந்த நோன்பு அன்னைக்கு விரதம் எப்படி இருக்கணும், ஃபுல் டே வந்து விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆமா, கண்டிப்பா வந்து நீங்க அன்னைக்கு விரதம் இருக்கணும். அதாவது விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த வருஷம் வந்து அதிகாலையில நோன்பு வர்றதுனால ஸோ நம்ம வந்து காலையிலேயே வந்து இந்த நோன்பு அடை பண்ணி நைவேத்தியம் பண்ணிடுவோம். ஸோ அதை வந்து நீங்க நிறைய பண்ணிருந்தீங்கன்னா அதையே நீங்க ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அவல் உப்புமா, அப்புறம் வந்து சப்பாத்தி இதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கலாம். அதாவது பத்து இல்லாத பலகாரமா வந்து நீங்க சாப்பிட்டுக்கணும்.
அதாவது சாதம், இட்லி, தோசை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நோன்பு செய்யறவங்க கண்டிப்பா வந்து சாப்பிடக்கூடாது. இன்னொன்னு மோர், தயிர், பால் இதெல்லாம் வந்து சேர்த்துக்க கூடாது. ஸோ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களுக்கு நீங்க வந்து தனியா அவங்களுக்கு வந்து சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம், அவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஸோ நோன்பு வந்து செஞ்சு சரடு வந்து யார் யார் கட்டிக்க போறீங்களோ அவங்க மட்டும் விரதமா இருக்கணும். ஸோ அன்னைக்கு ஃபுல் டே வந்து விரதமா தான் இருக்கணும். பத்தில்லாத பலகாரங்கள் நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி, அவல் உப்புமா இதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கலாம், பழங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம விரதமா இருந்துக்கலாம். நம்ம வந்து நுனி வாழை இலையில தான் பரிமாறி இந்த நோன்பு வந்து செய்யணும்னு நான் சொல்லியிருந்தேன். அது வந்து 3 இலை வந்து உங்க வீட்டுல 3 பேர் இருக்கீங்க லேடிஸ் அப்படின்னா 3 இலை வந்து பரிமாறக்கூடாது, அதாவது ஒத்தப்படையில பரிமாறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால 4 இலையா வந்து போட்டுக்கலாம். ஸோ 4 இலையிலையும் நீங்க வந்து பரிமாறிட்டு நைவேத்தியம்லாம் பண்ணிட்டு அந்த 4வது இலையில இருக்கிறத உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு சாப்பிட கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த நோன்பு சரடு கழுத்துல கட்டிக்கணுமா அல்லது கையில கட்டிக்கணுமான்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த சரடு வந்து கழுத்துல தான் வந்து நம்ம கட்டிக்கணும். அதுவும் வந்து மாசி மாதம் முடியறதுக்குள்ள வந்து இந்த சரடு வந்து கட்டிக்கணும். ஸோ அதை பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாசி சரடு பாசி படியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாசி படிய வேண்டும் அப்படின்னா ஸோ அது வந்து எத்தனை பழமையா இருக்கணும் அப்படிங்கறது பார்த்துக்கோங்க. அத்தனை காலம் வந்து தீர்க்க சுமங்கலியா இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம். அப்புறம் வந்து இந்த நோன்பு செய்யறதுனால நமக்கு வந்து என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, பிரிந்த தம்பதியர் வந்து ஒன்று சேருவாங்க. அதாவது நீண்ட நாள் வந்து பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த தம்பதிகள் வந்து இந்த நோன்பு இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து 2 பேரும் வந்து ஒன்னு சேர்ந்துருவாங்க. அப்புறம் வந்து கணவர் வந்து நீண்ட ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருப்பாங்க. அதுக்காக தான் மெயினா இந்த நோன்பு வந்து பண்றது, தீர்க்க சுமங்கலியா வந்து இருப்பாங்க இந்த நோன்பு பண்ணினா. இன்னொன்னு வந்து கன்னி பெண்கள் வந்து இந்த நோன்பை வந்து செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நல்ல கணவர் வந்து கிடைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளே வந்து செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொருத்தருடைய வீட்லயும் ஆத்து சாஸ்திரிகள்னு இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த நோம்பு சரடு வந்து செய்யறது ரொம்ப ஈஸி. நம்ம கிட்ட இருக்கிற காட்டன் ஒயிட் த்ரெட்டை வந்து எடுத்துட்டு அதுல வந்து மஞ்சள் பொடியை வந்து தண்ணியில நல்லா கலந்துட்டு நீங்க அந்த நூல்ல வந்து பூசிட்டு அதுல வந்து நடுவுல கண்டிப்பா ஒரே ஒரு பூ வந்து கட்டி வைக்கணும். ஸோ அது மாதிரி வந்து நம்ம சரடு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நைவேத்தியம் செய்யும் பொழுது சொல்ல வேண்டிய ஸ்லோகம், அப்புறம் சரடு வந்து கட்டிக்கும் பொழுது சொல்ல வேண்டிய ஸ்லோகம், அது ரெண்டுமே லாஸ்ட் வீடியோல நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதுலயும் போய் நீங்க பாருங்க. ஸோ இந்த வீடியோலயும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதை வந்து மென்ஷன் பண்றேன், நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நான் வந்து எல்லா டவுட்ஸுமே வந்து கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக என்னோட லேப்டாப் வந்து திடீர்னு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதை வந்து நான் சர்வீஸ்க்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இன்னொரு 2-3 டேஸில் அது வந்து ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நிறைய நியூ அப்டேட்ஸ் வந்து வர இருக்கு. உங்களோட சப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு வந்து கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற நியூ அப்டேட்ஸை நீங்கள் உடனே பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். பை ஃப்ரெண்ட்.